வெற்றியான ஒரு பாடல் என்று சொல்லலாம். வெற்றியான பாடல். வாழ்த்துக்கள். முதல்ல இந்த இப்படியான ஒரு விஷயங்கள்ல கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது மக்கள்கிட்ட போய் சேர்றதுதான் உண்மையான வெற்றி இல்லையா? அதாவது நீங்க எவ்வளவு செய்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் கேட்டாங்கன்னா அது இந்த அடுத்து செய்யணும்ன்ற தூண்டக்கூடிய ஒரு மனப்பாம்பு கூட உங்களுக்கு இருக்காது இல்லையா? இப்படி செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்காது. நீங்க வந்து இப்ப இதுவரைக்கும் சொல்லுங்க பாடல் செய்யும் அந்த ஊக்கம் கூட. ஆமா கண்டிப்பா. நீங்க வந்து இப்ப அதாவது நாங்கள் இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம். நீங்க இதுவரைக்கும் எத்தனை இசையமைப்பாளரோட பணிபுரிஞ்சிருப்பீங்க? அதாவது கண்டிப்பா கணக்கான இசையமைப்பாளர் இப்ப நீங்களும் சொந்தமா செய்யறீங்க, உங்களுக்கு உள்ள இருந்தாலும் வேற வேற புதிய கலைஞர்களோட சேர்ந்து வரீங்க. இப்ப கிட்டத்தட்ட எத்தனை பேரோட நீங்க பணியாற்றி இருப்பீங்க? அதை பற்றி சொல்லுங்களேன். எவ்வளவு இருந்தா கிட்டத்தட்ட கனாக்களோட செய்து வரோம். இப்ப முதலாவது செய்தது நாங்க இப்ப எங்களுக்குள்ளதான் செய்திருந்தாங்க. பிறகு ஸ்டீவ் கிளிஃப் ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் உண்டு எங்களுக்கு அறிமுகமானவர். அவரோட அங்க முதல் பாட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதை நாங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. பிறகு இந்த ஜெர்மன்ல தான் கிட்ட தான் இருக்கிறாங்க லெட்டன் ஹரிக்கன் ப்ரொடக்ஷன் இருந்த ஒருத்தர், எல்லாரும் தமிழாக்கள் தான். அவர் அறிமுகமானவர். இப்ப கிட்டடியாத்தான் எங்களுக்கு கனடால இருந்து ஷிகாரி என்ற ஒருத்தர் அறிமுகமா இருக்கிறார். அவர் இப்ப டென்மார்க்ல இருந்து ஒரு பீட் செய்யற ஆளை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அது எங்களுக்கு புதிய புதிய அந்த என்ன வாய்ப்புகளை செய்து தந்து இருக்கிறார். ஆமா வாழ்த்துக்கள். அதாவது உங்களுடைய திறமைக்குத்தான் அந்த வாய்ப்புகள் தேடி வரும், அதுல எந்தவித அச்சயம் இல்ல. உங்களுடைய பயணத்தை தொடரட்டும். அது போல இப்ப நாங்கள் கியூ உங்களோட பேசலாம். கியூ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய சொந்த பேரு வேற இருந்தாலும் நீங்க இதனால வச்ச பேரு உங்களுக்கு மன திருப்தியை தானே கொடுத்திருக்கு. ஆமா சொந்த பேர் நாங்க வச்சிருந்த பேர் பேட் பாய் கியூ. ஓகே அது வந்து பேட் பாய் கியூன்னா எல்லாரும் சொல்லுவீங்க. ஆக்க சொல்றது எனக்கு ஒரு கடுமையான குடல் இருக்குண்டு அதை வச்சு நான் வந்து கடும் குடல் கிளைஞ்சுன்னு ஒரு சும்மா ஒரு பேரண்டு வழி பேர். சரி ஓகே. அந்த கடும் குரலாடி என்ன குரல்னு சொன்னீங்க? கடும் குடல் கலைஞன். கடும் குரல் கலைஞன். ஆமாம். அந்த காந்தமான ஒரு கம்பீரம்னு சொல்றதை விட ஒரு கடினமான ஒரு என்ன சொல்றது ஒரு நான் சொன்னேன் அப்போது அவங்களை அறிமுகப்படுத்தும் போது சொன்னேன் ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு எப்படி சில பாடல்களை பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு நோக்கங்கள் இருக்கும், ஆனா கம்பீரமான ஒரு இசை இருக்கும், ஆனா ஒரு காரமான விஷயம் இருக்கும். அந்த கார குரலுக்கு சொந்தக்காரன் நீங்கள் என்றது இப்ப ஐரோப்பா ரீதியில பிரபலமா இருக்கிறதால வாழ்த்துக்கள். அந்த இது வந்து நீங்க இந்த அதாவது ஆங்கில பாடலுக்கு உள்ள அந்த தொனியினால உங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசா நினைக்கிறீங்களா, இல்லது நீங்கள் இப்படித்தான் நான் வரணும் இப்படித்தான் பாடுவேன்னு நினைச்சு பாடுறீங்களா? குடல் வந்து தந்தது ஆண்டவனின் பரிசு என்று நான் ஏற்றுக்கொள்றேன். அதை வச்சு வந்து நான் வந்து இந்த இப்ப எனக்கு வரிகள் வந்து எழுதுறேன் வந்து எனக்கு கடினமான வரிகள் எழுதினால்தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இப்ப கடினமான எழுதினால்தான் அந்த மக்களை அந்த அடையும் நான் எழுதுற செய்தி. அதனால எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சு அத கருது. சரி வாழ்த்துக்கள். இப்ப நேர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நேர்களே கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாடல்கள் இவங்க செய்த பாடல்கள் இருக்கும். இப்ப நாங்க முதல்ல ஒரு பாடல் போடுறதுக்கு முதல்ல கண்டிப்பா நாங்கள் இப்ப இந்த பேட் பாய் கியூட்ட ஒரு பாடல் கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். அதுக்கு பிறகு நான் கண்டிப்பா பிளீட் சீட்ட பேசலாம். இப்ப நீங்க இதுவரைக்கும் பாடல்கள் சொல்லிசை பாடல்கள் படிச்சிருப்பீங்க. உங்களை மனசை விட்டு நெகிழாத ஒரு பாடல், அதாவது உங்களை மனசை விட்டு எப்பவுமே சொல்றது என்ன சொல்றது அதை விட்டு போகாம இது நான் எழுதின பாட்டு இதனால எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சு நினைக்கக்கூடிய பாட்டா இதா இருக்கு உங்களுக்கு பாட்டு? சொல்லிச்சு தமிழ பிசினஸ்ல இந்த 10வது வேர்ஸ் வந்து நல்லா இருக்கு, அந்த வரிகள் நல்லா இருக்கு. அந்த தீம் வந்து அந்த இது வந்து நாங்க வந்து சொல்லிசை வந்து அடிப்படை ஆங்கிலம் இருந்தாலும் அமெரிக்கா இருந்தாலும் நாங்க வந்து தனித்துவம் வாய்ந்த தமிழ் சொல்லிசை நாங்க கொண்டு போகணும். அதான் அந்த தீம். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த 10வது வேர்ஸ் தமிழ் பிசினஸ்ல இருந்து. ஓகே. அந்த பாடலை நாங்கள் போறதுக்கு அதுக்கு முதல் இன்னும் ஒரு பாடல் ஒன்று இருக்குது, நிலவன். கண்டிப்பா நேர்களே அவங்களுடைய தமிழ் பிசினஸ் என்ற பாடல்கள் இந்த நிகழ்ச்சியின் இறுதி பக்கத்துல வரும். அந்த பாடலை கேட்கறதுக்கு முதல் நாங்கள் இப்ப நிலவன் என்ற ஒரு பாடல் போடலாம். அந்த பாடல் வந்து யார் பாடினாங்க, அதுக்கு இசையமைச்சு வராங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் வந்து ரெப் பார்ட்ஸ் வந்து படிச்சிருக்கிறேன். பிளிஸி வந்து பாடி இருக்காரு பிரிட்ஜும். மற்ற ஸ்டீவ் கிளிஃப் நல்ல ப்ரொடியூசர், அவரும் பிரபல்யமான ப்ரொடியூசர். அவர் வந்து பீட் செய்திருக்கிறார், மற்ற ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அந்த பாட்டை. சரி பிளீட்ஸி, உங்களோட இந்த பிளீட்ஸியோட நாங்க ஒரு சின்ன விஷயம் கேட்கலாம். இந்த பாடலை வந்து நாங்க இப்ப கேட்கலாம் என்ன மாதிரினா
நிலவன் பாடல் நாங்க போடலாம் இருக்கிறோம் பிரிட்சி. எங்களுக்காக ஒரு 2-3 வார்த்தைகள் அதுல பாடின ஒரு சந்தங்களை பாடி காட்டுங்களேன். அம்மா உன் பிள்ளை உயிரோடு இல்லை, வீரத்தின் பிள்ளை இறப்பதில்லை. அம்மா உன் பிள்ளை உயிரோடு இல்லை, வீரத்தின் பிள்ளை இறப்பதில்லை. ஆமாம், நன்றி நன்றி, மிக்க நன்றிகள். அதை விட மிக்க வாழ்த்துக்கள் உங்களுடைய. அதாவது இசைகளோட தான் இப்பத்திய சில பாடல்களுடைய குரல்கள் அங்காளித்துக் கொண்டிருக்கிறது. அதே வகையில இசை இல்லாமலே பிளிட்ஸினுடைய அந்த வர்ண குரல் எங்களை எல்லாம் வருடிவிட்டது. அதே போல வாழ்த்துக்கள் முதல்ல பிளிட்ஸ் அவர்களுக்கு. அதே போல அந்த ராப் பாடகர், அதாவது பேட் கியூ எங்களோட இருக்கிறாங்க நேர்களை. இப்ப இவங்களுக்காக நாங்க ஒரு பாடல் எங்கள் வசம் இருக்குது. அந்த பாடல் நிலவன், இவங்களுக்கு பேர் கொடுத்த ஒரு பாடலும் இது உங்களுக்காக நாங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஓடியவள் லூட்டி அடிப்போம், கனவில் லூட்டி அடிப்போம். நேர்களை உங்களுக்காக நிலவன் பாடல். This is TMDC Records, Bad Boy QP Blizzy. Rest in peace Nilavan. உண்மை சம்பவத்தை தழுவியது. எழுதின மக்களிடம் வெளியிட உண்மை சம்பவம். இந்த கொடுமையில் தலையிட 1998 நிலவன் என்பவன் தனி மண்ணில் இருந்து ஜெர்மனுக்கு வந்தவன். குடும்பம் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டு வேலைக்கு வயது 18. மனது புண்பட்டு இது வெளிநாடா, அவனுக்கு பிடிக்கல லைஃப் சஹாரா. சிதி விட்டு தங்குறவன், பள்ளி கூட போகின்றவன், பொழுதுபோக்கி இந்த நாட்டு நினைப்பில்லை இருப்பவன். சொந்த பந்தம் எல்லாம் கட்டு இப்ப வேலைநாள், படகை வீடு அம்மா வீடு போல வருமா. சித்தியின் கதை ஒரு சித்திரவதை, அவள் காசு பண்ண புதுங்குறவள் இன்று வேலை. உறவுகள் அழிந்தது, உடனில சரிஞ்சது, அவன் கதை கேட்டு குருவி நாட்டை விட்டு பறந்தது. உயிரோடு இல்லை, வீரத்தின் பிள்ளை இறப்பதில்லை. அம்மா உன் பிள்ளை உயிரோடு இல்லை, வீரத்தின் பிள்ளை இறப்பதில்லை. நாட்டிலிருந்து அவனின் வீட்டிலிருந்து கடிதம், அன்பு நிலவன் உணவு அம்மாவுக்கு வருத்தம். மிதி வெட்டியால அவள் நடப்பது கடினம். அப்பா சொன்னவர் அம்மா புழைச்சது புனிதம். வங்கி இல்ல கடன், சித்தியல் வந்த பலன். உறவுகள் உதவிய நம்பி என்ன பயன்? அவன் தாய் தந்த காண போராடுகின்ற மகன் நிலவன் சொல்கின்றான், அம்மா காத்திரு வருவன். காசு பணம் தேடிக்கொள்ள அவனுக்கு விலை இல்லை. என்ன செய்ய போறன் என்று அழுக்குள்ள மறுநாள் திரும்பவும் நாட்டிலிருந்து கடிதம். உன்னை கொண்டு சொல்ல வேணும் அம்மா இனி மரணம். நிலவன் கவலை இல்ல, சித்தியும் உதவவில்லை. எடுக்கிற முடிவு நாட்டுக்கு தன் உயிர். 27/10 அந்த செய்திகளின் விழிவு. வீரச்சாவை தழுவின நிலவனின் மறைவு.